ஹாய், எப்பவும் போல் எல்லா கடைக்கும் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு அமிச்சிட்டேன். ஆனால் அந்த லக்ஷ்மணல்ஸ் பிரான்ச்லேருந்து மட்டல்ல தீர போகுதுன்னு கால் வந்துச்சு. ரெகுலர் டேஸ் மாதிரி சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கிடையாது. எல்லா பிரான்ச்லேருந்து கால் பண்ணி அது தீந்துருச்சு இது தீந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டக்குன்னு அனுப்பணும். அதனால எப்போவுமே சாட்டர்டே சண்டே மட்டும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி வச்சுட்டே தான் இருக்கும். நல்ல வேலை அன்னைக்கு மட்டல்டாக்கு க்ரீம் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிருந்தேன். அதனால தப்பிச்சேன். ஸோ கால் வந்தோடனே டக்குன்னு 2 மட்டல்டாவை செஞ்சு அனுப்பி வச்சிட்டேன். நம்மளோட நியூ லான்ச் பிஸ்தாச்சு ஹாட் சாக்லேட் ஒரு 20 டைம்ஸ் பண்ணி பார்த்துருப்பேன். ஒரு பர்ஃபெக்டான பிஸ்தாச்சு ஹாட் சாக்லேட் பண்ணுறதுக்காக. நாளைக்கு நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கறனால கஸ்டமருக்கு இன்னைக்கு சாம்பிள் கொடுக்கறதுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். நேற்று லக்ஷ்மி மில்ஸ் பிரான்ச்சுக்கு சொல்லி கொடுத்துட்டா, சரி இன்னைக்கு ஃபன் மால் பிரான்ச்சுக்கு வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம கடையோட ஹாட் சாக்லேட்க்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ் நம்ம கடையில் ஹாட் சாக்லேட், ஹாட் நட்டலா, சாக்லேட் காஃபி இதெல்லாம் ட்ரை பண்ணலைன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணவங்க எல்லாருமே திருப்பி எங்களோட ரெகுலர் கஸ்டமராக மட்டும்தான் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வேற எங்கேயும் ஹாட் சாக்லேட் தேடி அவங்க போனதே கிடையாது. எங்களோட ஹாட் சாக்லேட்க்கும் இந்த பிஸ்தாச்சு ஹாட் சாக்லேட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நல்ல திக்கா பயங்கர சாக்லேட்டியா இருக்கும். இது சட்டிலான ஒயிட் சாக்லேட் டேஸ்ட்ல ரிச்சா இருக்கு. அன்னைக்கு வந்து இந்த எல்லா ரெகுலர் கஸ்டமருக்குமே சாம்பிள்ஸ் கொடுத்திருந்தேன். எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒவ்வொரு ரெசிபியும் இந்த மாதிரி ஹிட் ஆகி தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதே ஹாப்பி மூடோட பக்கத்துல தான் ஃபன் மால். அதனால போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். பக்கத்துல மோமோலிஷஸ் இருந்தனால ஒரு பேன் ஃப்ரைட் சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு பைனாப்பிள் மாக்டைல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு திரும்பி நம்ம கடைக்கு வந்தாச்சு திங்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறது. போற வழியில கையோட லக்ஷ்மஸ் பிரான்ச்சோட திங்ஸும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போனோடனே வேலையா பூமர் சரியான பசியில இருப்பான். ஸோ அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன் அதில்.